ஹாய் மம்மி, இன்னைக்கு பப்பி கிச்சன்ல என்ன சமையல்? ஹாய் நான் சொல்கிறேன். இது ஒரு சூப்பரான சண்டே தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மீன் கிடச்சிச்சு. பார்த்தீங்கன்னா அது சாலை மீன், அதுவும் இந்தியா சாலை. கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1 கிலோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 100 வாங்கியிருக்கேன். இங்கே 500 சம்திங் வந்தது. நம்ப மாட்டீங்க. அதனால தான் நான் நேரம் விலையே சொல்ல மாட்டேன். ஆஸ் யூஷுவல் சுட சுட சோறு, அதுக்கப்புறம் சூப்பரான எம்மியான சாலை மீன் நல்ல புளிப்பாக காரம் சாரமாக வச்சுருக்கேன். தெரியுதா? நல்ல இந்தியன் சாலை, நல்ல வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்ல இந்தியன் சாலை வச்சு சாலை மீன் குழம்பு. அதுக்கப்புறமாக வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் சாலை மீனை கொஞ்சம் பொரிச்சிருக்கேன். சாலை மீன் கிடைக்கவே கிடைக்காதுங்க. அதுவும் இந்தியன் சாலை எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கே டவுட் ஆகுது. மத்தி தான் கிடைக்கும். 500 யோசித்தேன். இருந்தாலும் அந்த இந்தியாவுக்கு போனால் நான் 2 நாளுக்கு ஒரு நேரம் இந்த சாலை தான் எடுப்பேன். எங்கள் மாப்பிள்ளை நிறையா ஃபேன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டாங்க. என்ன சார் டேடிக்கு. அதுக்கப்புறம் எம்மா சோனியா நீ யாருன்னு சொல்லுமா, என்ன தெளிவாக அஷ்ரஃப் பேர் என் பேரெல்லாம் சொல்கிற, யாருன்னு சொல்லு, ஃபேக் ஐடியா உண்மையான பேர் தானான்னு தெரியல. ஹை சோனியா, ஹஸ்பண்டை மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஆஃபீஸ் முடிஞ்சு வரல. மணி 3 ஆயிடுச்சு. பாப்பாவும் வந்துட்டா, ஆனால் அவங்க இன்னும் வரலை. சரி பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இதுதான் இன்றைக்கி பப்பி கிச்சனில் எம்மையான வெந்தயக்கீரை எல்லோரும் டெய்லி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வெயில் காலம் வந்துட்டா 2 நாளுக்கு நம்ம நோம்பு ஃபுல்லாக எடுக்கவே இல்லை கீரை. இப்போ இனி ஃபுல்லாக கண்டினியூஸாக கீரை வந்துக்கிட்டே தான் இருக்கும் போது அது மெயினாக வெந்தயக்கீரை உடம்புக்கு குளிர்ச்சி. ஸோ இதுதான் இன்றைக்கி பப்பி கிச்சனில் எம்மையான சாப்பாடு. சாப்பிடலாமா?